கூட்டு வந்திருக்காங்க. இந்த எவ்வளவு போடுறதுன்னு கேட்கறதுக்குன்னே கூட்டி வந்திருப்பாங்க. எல்லாம் முடிஞ்சு மண்டபம்லாம் பார்த்துக்கலாங்க. வைகாசி மாதம் வச்சுக்குவான் திருமணம். மண்டபம் திருவள்ளூர்லேயே புக் பண்ணிடுவான் அப்படின்னு பேசிட்டு அப்புறம் பேச வேண்டியதை பேசுங்க. இன்னும் என்ன பேச வேண்டியது? தேதி புக் பண்ணியாச்சு, மண்டபம் புக் பண்ணியாச்சு, பொண்ணுக்கும் பிடிச்சிருச்சு, மாப்பிள்ளைக்கும் பிடிச்சிருச்சு, பேச வேண்டியத பேசுங்க அப்படிமா ஒருத்தன். அவன் டீ குடிச்சிட்டு அதுக்குன்னே வந்திருப்பான். இன்னொருத்தன் இல்லை, மாப்பிள்ளை வீட்டில் என்ன கேட்குறாங்கன்னா எம்புட்டு நகை போடுவீங்கன்னு கேட்குறாங்க. போட்டான் பிட்ட. அப்போ பொண்ணு வீட்டில் அப்படியே என்ன சொன்னாலும் எப்படி ஒத்துக்குவாங்களோன்ட்டு அப்படி ஏலம் கேட்குற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வர்றாரு. யார்? பொண்ணோட அப்பா. ஒரு 20 பவுனு அப்படின்னா மாப்பிள்ளையோட அப்பா முகம் அப்படியே மாறுது. இல்லை ஒரு 25 பவுனை போடலாம்ட்டு இருக்கான். இல்லை ஒரு 20 போட்டுறோம்ங்க அப்படின்னா மாப்பிள்ளையோட அப்பா முகம் பிரைட் ஆயிடுச்சு. அப்போ 27 அக்செப்ட். ஆனால் 20 பவுன் தான் வச்சிருக்கேன். என்னடா 7 பவுனை சேர்த்து சொல்லிட்டோமே, என்னடா பண்ணுறதுன்னு இப்படியே முழிக்கிறாரு பொண்ணோட அப்பா. அப்போ சந்துக்குள்ளே அந்த பொண்ணோட அண்ணன் அந்த சைடில் நின்று அவங்க அப்பாட்ட ஒரு ஆக்ஷன் பண்ணுறான். சொல்லுப்பா, 7 பவுன் தானே, சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். வச்சாதி என் தங்கச்சிக்கு நான் அந்த 7 பவுனை கொண்டு வர்றேன்னு ஒரு ஆக்ஷன் ஒரு அண்ணன் பண்ணுவான் பார்த்தீங்களா? இந்த அண்ணன் கிடைச்ச தங்கச்சிக்கு எவ்வளோ பேர் நீங்கள் இங்கே இருப்பீங்க? தன்னுடைய தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகணுன்னு 32 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாமல் தன் வாழ்க்கையை தியாகம் செய்த எத்தனை அண்ணன்மார்கள் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்கோம். இப்படி அண்ணனுங்க நண்பர்களில் கிடப்பானா? கிடைக்காது. அதே மாதிரி பெத்த தாய், இந்த அம்மாங்கிற சொல்லுக்கு ஒரு பாட்டு கண்ணதாசன் எழுதியிருப்பார். கன்றின் குரலும் கன்னி தமிழும் சொல்லும் வார்த்தை அம்மா அம்மா, கருணை தேடி அலையும் உயிர்கள் உருகும் வார்த்தை அம்மா அம்மா, எந்த மனதில் பாசமுண்டோ அந்த மனமே அம்மா அம்மா, இன்ப கனவை அள்ளி தரவே இறைவன் என்னை தந்தானம்மா. என் பொன்மணிகள் ஏன் தூங்கவில்லை, செல்ல கிளிகளாம் பள்ளியிலே, செவ்வந்தி பூக்களாம் தொட்டிலே, என் பொன் கன்றின் குரலும் கன்னி தமிழும் சொல்லும் வார்த்தை அம்மா அம்மா, அலையும் உயிர்கள் உருகும் வார்த்தை அம்மா அம்மா, எந்த மனதில் பாசம் உண்டோ அந்த மனமே அம்மா அம்மான்னு எழுதினார் கண்ணதாசன். ஒரு ஊர் குழந்தை திருவிழாவில் காணா போய் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அழுதுகிட்டு இருக்கு. அறிவிக்கிறாங்க, இங்கே ஒரு பெண் குழந்தை சிவப்பு கலர் கவுனம் பச்சை கலர் ரிப்பனும் அணிந்து மல்லிகைப்பூ வைத்திருக்கக்கூடிய ஒரு 7 வயது பெண் குழந்தை இங்கே காணாமல் போயிருக்கிறது. அதை அதை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்கள் இங்கே வரவும். அழுது பார்க்குறாங்க. உடனே அந்த ஊரில் இருக்க ராஜா வர்றார். என்ன பாப்பா, என்ன உங்கள் அம்மாவை காணாமா? ஆமாங்க, எங்கள் அம்மா. இங்கடா உங்கள் அம்மா எங்கே போச்சு அப்படின்ட்டு அந்த ஊரில் யாரெல்லாம் இருக்காங்களோ ஒவ்வொரு பொண்ணாக கூப்பிட்டு வந்து, இது உங்கள் அம்மாவா அப்படின்னு கேட்குறாங்க. இது இல்லை. ஊர்லேயே அழகான ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்து, இது உங்கள் அம்மாவா? இதுவும் எங்கள் அம்மா இல்லை. ராஜாவுக்கு என்ன சந்தேகம் வந்துருச்சுன்னா, இதை விட அழகான பொண்ணு நமக்கு தெரியாமல் இந்த ஊரில் யாரா, இதை விட அழகுன்னு சொல்லுது இந்த புள்ள அப்படின்ட்டு. அப்புறம் கடைசியாக ஒரு அம்மா குழந்தைய தேடிக்கிட்டு வருது. தலையெல்லாம் விரித்து போட்டு பல்லெல்லாம் ஏற்றி இடையில ஓட்ட பொல்லு சப்பி போட்ட பணங்கொட்டை மாதிரி அழுக்கு சேலையை கட்டிட்டு ஒரு அம்மா வருது. இதுதான் எங்கள் அம்மா அப்படின்ட்டு ஓடி போய் கட்டி பிடிச்சிச்சு. பேரழகிகளை எல்லாம் காண்பித்து இதுதான் உங்கள் அம்மாவான்னு கேட்டப்ப இது எங்கள் அம்மா இல்லைன்னு அந்த தாய் தான் அந்த குழந்தைக்கு அவ்வளவு அழகாக தெரிஞ்சா. இன்னொரு கதை சொல்லுவாங்க. ஒரு ஊரில் ஒரு பெரிய பூகம்பம் நடந்துருச்சு. உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு சாக்கில் கட்டிக்கிட்டு கிளம்புங்க அப்படின்னு பெண்கள்லாம் வந்து ஆளுக்கு ஒரு மூட்டையை தூக்கிட்டு அப்படியே கிளம்பி போகுதுங்க.
அந்த ஊர் எல்லையில் ஒவ்வொரு மூட்டையாக பிரிக்கிறான் அந்த ஊரோட காவலன். ஒரு மூட்டையில் பார்த்தா வெறும் நகையாக இருக்குது, இன்னொரு மூட்டையில் பார்த்தா வெறும் பத்திரமா இருக்குது ஒரு அம்மா. இன்னொரு மூட்டை ஆடிச்சு. என்னடா மூட்டை அசையுது அப்படின்னு மூட்டையை பிரித்தா அந்த அம்மாவோட புருஷனை கட்டி தூக்கிட்டு வந்திருக்கு. என்னம்மா அதாவது நகையை தூக்கிட்டு போகுது, பத்திரத்தை தூக்கிட்டு போகுது, இந்த ஆளை போய் தூக்கிட்டு வந்திருக்கியே அப்படின்னோன்னு அந்த அம்மா சொல்லிச்சு, அவங்கெல்லாம் அதை கொண்டு போவாங்க, செலவழித்து வாழ்க்கையில் வறுமைக்கு போயிடுவாங்க. ஆனால் இவர் கூட இருந்தால் இது மாதிரி எவ்வளவோ விஷயங்களை எல்லாம் என்னையால் சம்பாதிக்க முடியும். இவர் கூட இருக்கிற மாதிரி ஒரு மகிழ்ச்சி எனக்கு வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்லி தன் கணவனை சாக்கில் போட்டு தூக்கிட்டு வந்த மனைவி அப்படிங்கிற ஒரு வரலாற்றில் நடந்த ஒரு உண்மை.